அனைவருக்கும் வணக்கம். நாம் பார்க்க போகிறது தினமும் ஒரு கணக்குகள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்பர் சிஸ்டம். இதில் என்னங்கிறது உறுப்புகளின் எண்ணிக்கை. இதெல்லாம் ஃபார்முலாஸ். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னு பார்த்திங்கன்னா இயல் எண்கள். இயல் எண்கள் 1லேருந்து 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + n வரையும் கொடுத்துருந்தா அதுக்கான ஃபார்முலா இது n × n + 1/2. இப்படி போட்டால் இதுக்கான ஆன்சர். இதுவே ஒற்றைப்படை எண்கள் 1 + 3 + 5 + 7ன்னு வந்து இது எப்படி கேட்பாங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 ஃபார்முலாஸ் இருக்குது. இதை வந்து முதல் 10 எண்கள், முதல் 20 எண்கள் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது n = 10 ஆயிரும். எத்தனை நம்பர்னு பார்த்துட்டு அதை வச்சு n² கண்டுபிடிச்சிக்கலாம். இதுவே இல்லை 1 + 3 + 5 + n எக்ஸெட்ரா கொடுத்துட்டு ஃபைனல் நம்பர் அவங்களே கொடுத்துட்டாங்கன்னா அதை எல்லுன்னு எடுத்துக்கிட்டு அதுக்கான ஃபார்முலா l + 1/2 தி ஹோல் ஸ்கொயர், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இரட்டைப்படை எண்கள், அதாவது 2, 4, 6 + எக்ஸெட்ரா n கொடுக்கல ஓகே ஈக்குவல் டு அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n × n + 1. அடுத்து ஸ்கொயரு 1லேருந்து 1² + 2² + எக்ஸெட்ரா n² = அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n × n + 1 × 2n + 1 / 6. அதுக்கடுத்து க்யூபுக்கான ஃபார்முலா. ஸ்கொயருக்கு பார்த்தோம்னா அதே மாதிரி க்யூபுக்கு 1³ + 2³ + 3³ தென் எக்ஸெட்ரா ப்ளஸ் n³ = n × n + 1 / 2 தி ஹோல் ஸ்கொயர். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்தீங்களா இயல் எண்கள் 1லேருந்து கொடுத்துருந்து அந்த ஃபார்முலாவோட ஸ்கொயர் தான் க்யூபுக்கான ஃபார்முலா. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபைனலாக நம்ம சம்முக்கு யூஸ் பண்ணுவோம். வாங்க ஃபஸ்ட்டு சம்முக்கு போவோம். இதில் 2 மெத்தட் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்த மாதிரி 1 + 2 1லேருந்து சம் ஏதாவது நம்பர் கொடுத்து அது 100 வரையும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா பார்க்கலாம். இப்போ வந்து நான் கொடுத்துருக்க சம்மில் 1 + 2 + 3 + தென் எக்ஸெட்ரா + 20 = கொஷின் மார்க்கு 1லேருந்து 20 வரை இருக்கிற நம்பர்ஸை கேட்டிருக்கேன். அதுக்கு இது ஈக்குவல்ட்டு எவ்வளோன்னு இது ஈஸியாக எப்படி போகலான்னு பாருங்கள். அந்த ஃபார்முலா எழுதிக்கிறோம். ஈக்குவல்ட்டு இதில் என்னங்கிறது என்ன, இந்த கடைசி நம்பர் எத்தனை நம்பர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க 20 வரையும். அதான் நம்ம இங்கே என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். n × n + 1 / 2 n 20 n + 1னா 20 + 21 / 2னா கேன்சல் பண்ணால் 210. இதுவே ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1ல் ஆரம்பித்து எவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்துருந்து அதோட கூடுதல் கேட்டிருந்தாங்க அப்படின்னா லாஸ்ட் நம்பரை எடுத்து எழுதி 20 நம்ம போட்டுக்கணும். அது பக்கத்தில் இப்போ நம்ம 20 இங்கே போட்டிருந்தோம்னா 20க்கு அடுத்த நம்பர் என்ன 21, அதை இங்கே போட்டுக்கிறோம். டிவைடு 2ஆல் பண்ணோம்னா அந்த ஆன்சர். இது ஷார்ட்கட்டு. அதாவது என்ன ஃபைனலாக கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரு அதுக்கு அடுத்த நம்பரை இன்ட்டு பண்ணி டிவைடில் 2. இது ஷார்ட்கட். அதாவது ஃபார்முலா தெரியணும், இதுக்கு அவசியம் இல்லை. அதனால் இதுவே செகண்ட் மெத்தட். செகண்ட் பாருங்கள் 1லேருந்து இது கொடுத்துருந்தா தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி மெத்தடு. இதுவே நடுவில் ஒரு 26லேருந்து ஒரு 60 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 1ல் இருந்து 60 ஃபுல்லாக நமக்கு அதில் தேவையானது 26லேருந்து 60 மட்டும் தான் தேவை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 25 நம்ம கேன்சல் மைனஸ் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு மீதி இருக்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதியாச்சு மைனஸ் அதுக்கான ஃபார்முலா. இதில் என்னங்கிறது ஃபஸ்ட்டு இதில் வந்து 60 கொடுத்துருக்கோம். 60 போட்டாச்சு. அதுக்கடுத்து இங்கே ஃபைனல் 25 அதை வச்சு போட்டாச்சு. ஷார்ட்கட் பண்ணால் 1830 - 325 இதை கழிச்சோம்னா 1505. இதுதான் ஆன்சர். புரிஞ்சு அந்த 2 மெத்தட். ஏதாவது டவுட்டாக இருந்தால் கீழே கேளுங்க. இதே மாதிரி சம் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வெற்றி பெறுவது நீங்கள்.